அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாஃப்ரான் டேல்ஸ். இன்றைக்கி நம்ம டபுள் கா மீட்டா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஃப்ளேவருக்காக. நான் 10 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். ப்ரெட்டை கார்னர்ஸை கட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ப்ரெட்டை நான் 4 பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். இப்போது எல்லா பிரெட் ஸ்லைசஸையும் பேட்சஸாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா பிரெட் ஸ்லைசஸையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம சுகர் சிரப் மேக் பண்ணிடலாம். நான் ஒரு பேனில் 1 கப் ஆஃப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஃபுட் கலர் ஆப்ஷனல், பட் சேர்க்குறதால டபுள் கா மீட்டா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ சுகர் சிரப் ஒரு பாயில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்னொரு பேனில் நான் 2 கப்ஸ் ஆஃப் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது 500 ml ஆஃப் மில்க், கொஞ்சம் சாஃப்ரான், உங்களுக்கு ஏலக்காய் தூள் பிடிச்சிச்சின்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் பாதாம் பிஸ்தா எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நட்ஸை கார்னிஷிங்க்கு எடுத்து வச்சுட்டு மீதி நட்ஸை நம்ம பாலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 கப் ஆஃப் சுகர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பாதி சுகர் பாதி கண்டென்ஸ் மில்க் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணலாம். 1/2 கப் சுகர், 1/2 tin ஆஃப் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணலாம். பட் நான் இன்னைக்கு சுகர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாயில் வந்ததுக்கப்புறமா நான் இன்னைக்கு ஸ்வீட்லெஸ் பால்கோவா 50 கிராம்ஸ் எடுத்து 1 கப் ஆஃப் ஹாட் மில்கில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். $50 கிராம்ஸ் பால்கோவா 10 ஸ்லைஸ் பிரெட்டுக்கு போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பாயில் வந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பிரெட் பீசஸை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா பிரெட் பீசஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சுகர் சிரப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்பேட்டுலா யூஸ் பண்ணி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. கிளறி விட்டுறக்கூடாது. கிளறி விட்டுட்டோன்னா பிரெட் பீசஸ் எல்லாம் உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ண மாதிரி பண்ணிங்கன்னா பாலும் சுகர் சிரப்பும் நல்லா மிக்ஸ் ஆயிரும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் ஒரு 5 to 10 minutes அப்படியே சிம்மரில் வச்சுட்டேன். எல்லா பாலும் நல்லா அப்சார்ப் ஆயிருச்சு. இப்போ நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எது வேணாலும் போட்டு கார்னிஷ் பண்ணலாம். நான் இன்னைக்கு பாதாம் பிஸ்தா கட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணுறதால பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ அவ்வளோதான்.
நம்மளுடைய சுவையான ஹைதராபாதி ஸ்பெஷல் டபுள் கா மீட்டா ரெடி. இது மஸ்ட் ட்ரை ரெசிபி. என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Thank you so much for watching.